அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. பிஜேபியோட தலைவர் பதவியிலேருந்து அண்ணாமலை மாத்துறது பிஜேபிக்குள்ள என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும்? அமித்ஷாவுக்கு அண்ணாமலை முக்கியமா, அதிமுக முக்கியமா? எடப்பாடி வந்து அமித்ஷாவை மீட் பண்ண அன்னைக்கே வந்து ஒரு விஷயம் பேசினாரு. 10% ஓட்டு வந்து நமக்கு தேவைப்படும் என்டிஏ கூட்டணி அமைந்தாலுமே. அப்படின்னா ஒன்று நம்ம சீமான் இல்லை விஜய் அவர்களை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கல் நான் படித்தேன் சார். எடப்பாடியை வழிக்கு கொண்டு வந்ததை போல விஜய் வழிக்கு கொண்டு வரப்படுவார். எடப்பாடிக்கு என்ன செக்கோ அதே செக் அமித்ஷா விஜய்க்கும் வைப்பார். கிறிஸ்துவ மிஷினரிகள் ஜோசப் விஜய்க்கு ஓட்டு போட போகிறான். விஜயினுடைய மகன் சூசன் சஞ்சய் ஒரு தொகுதியில் எம்எல்ஏவாக நிற்க போகிறார். ஜேசன் சஞ்சய் நிற்க போகிறார். ஆமாம் சார், அவர் படம் டைரக்ட் பண்ண போகிறார் சார். எலெக்ஷன் நிற்க போகிறாரு, நீங்கள் எழுதி வச்சுக்கங்க. அவர் எம்எல்ஏவை சட்டசபைக்கு வர போகிறாரு சார். ஜேசன் சஞ்சய். ஆமாம் உதயநிதி வர்றாரு, இன்பநிதி வர்றாரு. அப்போது அதே கிளாமர் யாருக்கு? அமித்ஷாவுக்குமே ஒன்றிணைந்த அதிமுக தான் வேணுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு சொல்றாங்களே. இல்லை, அது கிளப்பப்பட புரளி. இன்னொன்னு சொல்றாங்க சார், தொடர்ச்சியா 2 முறை வந்து செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்தாரு. அது நடுவுல அண்ணாமலை போயிட்டு வந்தப்போ அவர் தரப்புல இருந்து சில ஸ்டாட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சரா இருந்தா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. 21 எடப்பாடியை நம்பித்தான் 62 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கு. அப்போ செங்கோட்டையன் நம்பியா அதிமுக ஓட்டு போட்டான். இல்ல, அதுக்கப்புறம் நடந்த தேர்தல்களில் தொடர்ச்சி அவங்க தோல்வி தான் சந்திச்சாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் இழந்தாங்க. ஜெயலலிதாவே டெபாசிட் இழந்திருக்க. விஜயை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். விஜய் என்ன 80 சீட் எனக்கு கொடு, 100 சீட் எனக்கு கொடு, 500 கோடி கொடு, 1000 கோடி கொடு. அவர் சினிமா ஷூட்டிங் நினைச்சிட்டு இருக்காரு. அரசியல பாஜக, பாமக, தேமுதிக, விஜய், அதிமுக, உதிரி இருக்கக்கூடிய ஜான் பாண்டியா, ஏசிஎஸ், இப்படி எல்லா கிருஷ்ணசாமி, ஐஜேக, இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோமையா. போகும்போது கலக்கத்தோடு அமித்ஷாவை பார்க்க போன எடப்பாடி வெளியே வரும்போது பிரகாசமாக வர்றாரு. முதலமைச்சரே ஆனதை போல வர்றாரு. அப்போ நம்பிக்கை ஊட்டப்பட்டு இருக்கு. நாக்பூர் வந்து அமித்ஷா கொடுத்த அசைன்மெண்ட்னா எதிர்கட்சி இருக்கக்கூடாது. நீங்கள் இவ்வளோ அதிகாரமாக இருக்கீங்க. இந்த இந்தியா கூட்டணி எப்படியா 40 சீட் மொத்தமாக வருது தமிழ்நாட்டில். இந்தியா முழுக்க 99 சீட் இருக்கு. ஆனால் 40% எங்கிருந்து வருது? அவ ஏன் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியல? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிற மாதிரி நாயனார் நாகேந்திரன் வராருன்னே வச்சுப்போம். ஆனால் அவர் வந்தார்னா அண்ணாமலை மாதிரி திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுவார்? பண்ண மாட்டார். இப்போ மறுபடியும் சைலண்ட் மோடுக்கு போனாங்கன்னா அது எப்படி? இல்லை, அது அரசியல் சூடு பிடிச்சிடும். தேர்தல் வந்துருச்சு. ஓ, ஓகே. தேர்தல் வந்த பிறகு நீங்கள் அரசியல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கடந்த 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு விவாதமாக இருக்கிறது வந்து ஒரே விஷயம்தான். அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்படுகிறாரா, இல்லை அண்ணாமலை தான் அடுத்தும் தலைவர் பகுதியில் வகிப்பார் அப்படின்னு சொல்லி 2 சைடுமே பேச்சுக்களை நம்மளால் பார்க்க முடியுது. அவர் இருப்பாருன்னு சொல்கிறாங்க, இருக்க மாட்டார், மாற்றுவாருன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன நடக்குது? அவர் மாற்றப்படுவாரா, இல்லை அவரே தொடர்ந்து அந்த பதவியில் வகிப்பாரா? இல்லை, அண்ணாமலை மாற்றப்படுவது உறுதியாகிவிட்டது. நீங்கள் அண்ணாமலையே கோயம்புத்தூர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் நான் தொண்டனாக இருந்து பணியாற்ற விரும்புகிறேன், அதிமுக கூட்டணி எனக்கு உடன்பாடு இல்லை, இதை தெளிவாக அண்ணாமலை தன்னுடைய கருத்தை சொல்லிட்டார். ஆனால் அமித்ஷாவுக்கு அண்ணாமலை முக்கியமா, அதிமுக முக்கியமா? அதிமுக தான் முக்கியம். அதிமுக 50 ஆண்டு காலம் ஆளுங்கட்சி தமிழ்நாட்டில். அதுவும் இல்லாமல் அமித்ஷாக்கு ஜெயிக்கணும். அமித்ஷா இங்கே ஜெயிக்கணும். எடப்பாடியை வழிக்கு கொண்டு வந்ததை போல விஜய் வழிக்கு கொண்டு வரப்படுவார். ஆனால் எப்படி சார் அது அவருக்கு விஜயோட கெரியருக்கு ஒரு பெரிய செட்பேக் அமையும்ல அவர் இன்கேஸ் உள்ளே வந்தாருன்னா? விஜயுடைய முதலீடுகள் அனைத்தும் அவருடைய மாமனார் சொர்ணலிங்கம், இலங்கை தமிழர், பிரிட்டிஷ் பாஸ்போர்ட், மனைவி சங்கீதா, பிரிட்டிஷ் பாஸ்போர்ட். இவர்களுக்கு விஜயினுடைய வெளிநாட்டு உரிமை திரைப்படங்கள் அத்தனையும் அங்கு பணமாக்கப்பட்டு விட்டது. எடப்பாடிக்கு என்ன செக்கோ அதே செக் அமித்ஷா விஜய்க்கும் வைப்பார். உங்களுடைய மகன் சம்பந்தி உற்றார் உறவினர்களுக்கு எப்படி பல 1000 கோடி வந்தது? இதற்கான கோப்புகள் எங்கே இருக்குது? அமித்ஷா மேசையில் இருக்கிறது. இதே ஃபார்முலா யார்கிட்ட? விஜயுடைய தாய் மாமன். அவர் ஒரு பெரிய தயாரிப்பாளர். அவர் ஒரு கடத்தல் வழக்கில் மாட்டினவர். பிரிட்டோ, ஜான் பிரிட்டோ. எத்தனை 1000 கோடி எப்படி அவருக்கு வந்தது? நீங்கள் விமான நிலையம் வழியாக
இறக்குமதி செய்யப்பட்டு ஒரு வழக்கு, ஃபொரா வழக்கு தலைக்கு மேலே தொங்குது. அவர் இன்னைக்கு பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்துருக்கார். சாதாரண நபர். நீங்கள் விஜயுடைய அம்மா சோபா ஒரு பாடகி குடும்பம், பெரிய தொழிலதிபர் குடும்பம்லாம் கிடையாது. எல்லாம் விஜயுடைய வெள்ளைப்பணம், கள்ளப்பணம், நல்ல பணம். அப்போது இதெல்லாம் அமித்ஷாவுக்கு தெரியாதா? வேலுமணியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அமித்ஷாவுக்கு, நிலக்கரி திருடன தங்கமணியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அமித்ஷாவுக்கு, திமுகவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அமித்ஷாவுக்கு, தங்கமணி, வேலுமணி, வீரமணி, இப்படி பல மணிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கடைசியாக தான் எடப்பாடியை கட்டுப்பாடு கொண்டு வந்தார். இந்த அமித்ஷாவுக்கு கருணாநிதியை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த டெல்லிக்கு, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கூட்டணிக்கு என்ன நடக்கும்னா, அறிவாலயத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும். எங்கள் கீழே மேலே கலைஞர் டிவியில் ரெய்டு போயிட்டு இருக்கும். ஒரே நாள், ஒரே நிமிஷம், ஒரே மாடி. இதெல்லாம் கடந்த காலத்தில் பார்த்தோம். எப்படி கலைஞர் டிவி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு 600 கோடி ரூபாய் வந்தது. அதான் விசாரணை. கருணாநிதியுடைய மனைவி, இரண்டாவது மனைவி ஸ்டாலினுடைய அம்மா, முதல் முத்து அம்மா செத்து போச்சு. 3வது மனைவி தான் கனிமொழி அம்மா. 2வது மனைவியான தயாளு அம்மாவை சிட்டி மெட்ரோபாலிட்டன் சீஃப் மேஜிஸ்ட்ரேட் போய் எங்கே போய் விசாரித்தார்? கலைஞர் டிவி அலுவலகத்தில் விசாரித்தார். உங்களுக்கு எப்படி 200 கோடி ரூபா வந்தது? எப்படி உங்கள் ஷேர் 200 கோடி ரூபா கலைஞர் டிவிக்கு போட்டீங்க? 200 கோடிக்கான வழியை சொல்லுங்கள். விசாரணை நடந்தது. அத்தனை பத்திரிகையாளர்களும் கேமரா வச்சுட்டு எங்கே உட்காந்துருந்தான்? அறிவாலயத்துக்கு முந்தி உட்காந்துருந்தான். யார் கைது? வயதான அந்த தயாளம்மா கைதா? அந்த கும்பலை நானும் உட்காந்துருந்தேன் ஒரு காலத்தில். இப்படியெல்லாம் டெல்லி நினைத்தால் பல பேருடைய குடுமி எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது, மாட்டியிருக்கு. அதே போல தான் விஜய் மாமனார், ஒரிஜினல் மாமனார் சொர்ணலிங்கம் ஈழத்தமிழர். இவர் பொண்ணு கொடுக்காத தாய் மாமனார் பிரிட்டோ. 2 பேருடைய குடுமையும் யார்கிட்ட இருக்குது? அமித்ஷா டேபிளில் இருக்குது. பல ஆயிரம் கோடிகளை குவித்து வைத்திருக்கிற 2 பேருமே மிக சாதாரண ஆட்கள். ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி. விஜய்க்கு இன்றைக்கி 49 வயசு. அவருக்கு விஜய்க்கு 25 வயசு, 30 வயசு ஆன பிறகு தான் 20 வருடங்களில் எப்படி பல ஆயிரம் கோடி வழியை சொல்லு. இல்லைன்னா திகார் தான். கனிமொழிக்கு திகார், சரத் ரெட்டிக்கு திகார், முன்னாள் மத்திய அமைச்சராக இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ராஜாவுக்கு திகார், அதே போல் மொத்த திகார். அப்போது விஜயும் இந்த கூட்டணிக்கு வருவார். இந்த கூட்டணிக்கு வருகிற பொழுது அண்ணாமலை வெளியே விரட்டப்படுவார். ஏன்னா அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, சசிகலாவை சேர்த்து கொள்ளணும், ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கணும், டிடிவியை சேர்த்துக்கணும். ஏன் சேர்த்துக்கணும்னா 1 லட்சம் கோடி சசிகலாவுடைய பினாமிகளால் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியவில்லை. 1 லட்சம் கோடியை. இப்போ இந்த 1 லட்சம் கோடிக்கு உள்ளே வரணும்னா அதிகாரம் வேணும். பினாமி பூரா எடப்பாடி போய் சரண்டர் ஆகிட்டான். அப்போ இதை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு அதிமுகவுடைய துணை பொதுச்செயலாளர் பதவி வேணும். ஏதாவது ஒரு பெரிய பதவி எடப்பாடி பக்கத்தில் உட்கார்ந்துருக்கணும். எடப்பாடி இப்போ முதலமைச்சர் ஆக்க போகிறார். அமித்ஷா வாக்கு கொடுத்துட்டார். சார், ஆனால் இன்னொன்று சொல்கிறாங்க சார், தொடர்ச்சியாக 2 முறை வந்து செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்தார். அது நடுவில் அண்ணாமலை போயிட்டு வந்தப்போ அவர் தரப்புலேருந்து சில ஸ்டாட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காரு. அதன்படி அவரோட ஸ்டாட்ஸ் என்ன குறிப்பிடுதுன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அவர் ஒரு முதல்வர் கேண்டிடேட்டாக இருந்தால் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியே அங்கே அமைந்தாலுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் செங்கோட்டையன் அவர்கள் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு கால்குலேஷன் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது 21 எடப்பாடியை நம்பித்தான் 62 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கான். திமுக அதிமுகவுக்கு இணையாக 3% வாக்கு வித்தியாசத்தில் தான் யார் டிஎம்கே ஜெயிச்சிருக்கு. அப்போது செங்கோட்டையை நம்பியா அதிமுக ஓட்டு போட்டான். இல்லை, அதுக்கப்புறம் நடந்த தேர்தல்களில் தொடர்ச்சி அவங்க தோல்வி தான் சந்திச்சாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் இழந்தாங்க நிறைய இடத்துல அப்படின்றது, அந்த விஷயத்தையும் அவர் குறிப்பிடுறாரு. ஜெயலலிதாவே டெபாசிட் இழந்திருக்க. ஜெயலலிதாவை 96 டெபாசிட் இழந்து அட்ரஸ் எல்லாம் போச்சு. 91 96 5 ஆண்டு ஆட்சி முடிந்து 96 பர்கூரில்
முதல்ல சுகவனம் ஜெயிக்கிற, ரெண்டாவது டி ராஜேந்திரன், மூணாவது ஜெயில டெபாசிட் போய் அரசியல் விட்டு ஒதுங்கி இருந்தது, மீண்டும் ஆட்சிக்கு வரலையா? ஜெயலலிதாவுக்கு அந்த நிலைமை. எடப்பாடி கட்டுப்பாட்டில் 89 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. இப்போ 62 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. மதுரை மாநாட்டின் மூலம் அவர் தான் முடிசூட்டி கொண்டார். இப்போ 20% வாக்கு நிரந்தரமாக விழுகுது. யாருக்கு? அதிமுகவுக்கு. யாரை நம்பி விழுகுது? எடப்பாடி நம்பி தான். நீங்கள் பிஜேபியோடு கூட்டணிக்கு வர மறுக்கிறார். 1.5 வருஷம் ஆச்சு பிஜேபி கூட்டணி உடைச்சிட்டு வெளியே வந்து எடப்பாடி. 1.5 வருட காலம் சிறுபான்மை முஸ்லீம் கிறித்துவ தலித்து வாக்கு வங்கி திமுகவுக்கு போகுது. அதை உடைச்சி எடுத்தால் நம்ம முதலமைச்சர் ஆகலாம், யாரும் தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. அதுக்கு விஜயை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். விஜய் என்ன 80 சீட் எனக்கு கொடு, 100 சீட் எனக்கு கொடு, 500 கோடி கொடு, 1000 கோடி கொடு. அவர் சினிமா ஷூட்டிங் நினச்சிட்டு இருக்காரு அரசியலை. பிஜேபியை விட தங்கமணி, வேலுமணி, வீரமணி பல மணிகள் பிஜேபி கட்டுப்பாட்டுக்கு போயிட்டான். கட்சியை உடைக்க போகிறான். இப்போ இன்னைக்கு வரைக்கும் செங்கோட்டையன் ஆப்ரேட் பண்ணுறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நிலக்கரி திருடன் தங்கமணி. செங்கோட்டையன் ஆப்ரேட் பண்ண அவர் 20 கோடி ரூபா கடன் கொடுத்துருக்காரு. நீங்கள் 2.5 லட்சம் டன் நிலக்கரி திருடப்பட்டது தங்கமணி ஆட்சியில். அது செந்தில் பாலாஜி இபி மினிஸ்டர் வந்த பிறகு 2 லட்சம் டன் நிலக்கரியை காணாம்னாரு. 1.5 லட்சம் டன் நிலக்கரிக்கான காசை கொடுத்துட்டு மீதி 1.5 லட்சத்தை ஒயிட் ஆக்கிட்டார். யார்? தங்கமணி. இந்த 2 ஃபைலும் எங்கே? டெல்லியில் இருக்குது. டெல்லியில் யோ இந்தோனேஷியாவில் வாங்கின 2 லட்சம் டன் நிலக்கரி எங்கே? கப்பலில் வந்துட்டுருக்கா இல்லை கப்பலில் போய் துபாய் போயிருச்சா? இதை பூரா பீஸ் கோயல் நேராக தங்கமணிகிட்ட சொல்லிட்டார், மரியாதையே பிஜேபிக்கு வந்துரு, கட்சி மாறிதியா இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க ஜெயில். 2 லட்சம் டன் நிலக்கரிவே காணோம். இந்தோனேஷியாவில் வாங்காமே காசு அடிச்சிட்டிங்க, பல ஆயிரம் கோடி. இல்லை நான் பிஜேபியில் சேர்ந்துக்கிறேன், நான் எடப்பாடி பிஜேபியில் சேர வைக்கிறேன். இந்த ப்ராசஸ் தான். இப்போ செங்கோட்டை ஏன் மீண்டும் மீண்டும் டெல்லிக்கு போகிறாருன்னா எடப்பாடியோடு அமித்ஷாவை பேசி 1 to 1 கூட்டணி வச்சுக்க, நீ சிஎம்மாக தான் நான் பார்த்துக்கிறேன், விஜயை நான் கொண்டு வந்துடுறேன், பாமக உள்ளே வந்துடும், தேமுதிக உள்ளே வந்துடும், பாஜக, பாமக, தேமுதிக, விஜய், அதிமுக, உதிரி இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன், ஏசிஎஸ், இப்படி எல்லா கிருஷ்ணசாமி, இந்த கூட்டணி ஐஜேக, இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோமையா. காந்திகளை பூரா இறக்குறோம். டெல்லியில் எங்கிட்ட பவர் இருக்குது. யார் திமுக ஃபேவராக இருக்காங்களோ அந்த ஆட்சியாளர் காட்சியாளராக மாற்றுறோம். எல்லா வேலையும் நாங்கள் பண்ணுறோம். நீ சிஎம், என்டிஏ கூட்டணி நீ சிஎம், நாங்கள் பார்த்துக்குறோம். போகும்போது கலக்கத்தோடு அமித்ஷாவை பார்க்க போன எடப்பாடி வெளியே வரும்போது பிரகாசமாக வர்றார். முதலமைச்சரே ஆனதை போல் வர்றார். அப்போ நம்பிக்கை ஊட்டப்பட்டிருக்கு. இதில் செங்கோட்டைய ரோல் என்ன? எடப்பாடிக்கு மார்ச் 30 அவருடைய டைம் முடிஞ்சுது. 30க்குள்ளே அவர் போய் பிஜேபியில் சரண்டர் ஆகலைன்னா அவருடைய மகன் மிதுன் திகார், அவர் மகனுடைய சம்பந்தி ஈரோடு ராமலிங்கம் பல ஆயிரம் கோடி வச்சுருக்கார் திகார். அவருடைய சம்பந்தி பெரியசாமி விசாகப்பட்டினத்தில் திருமலா ஸ்டீல்ஸ்னு பெரிய ஸ்டீல் ஃபேக்ட்ரி, 700 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி பாக்கி. இந்த கோப்பெல்லாம் யார் டேபிளில் இருக்குது? அமித்ஷா டேபிளில். குடும்பத்தோடு கூட்டமாக உள்ளே போயிருவீங்க. அப்போ எடப்பாடிக்கு வேறு வழியிலே தெரில. உள்கட்சியிலேயே சதி பண்ணுறான். கட்சியை உடைப்பதற்கு செங்கோட்டையன் எட்டப்பனாக மாறிவிட்டார். தங்கமணி, வேலுமணி 2 பேரும் முழு நேரமாக பிஜேபி ஆளாவே மாறிட்டாங்க. உள்ளே வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. உள்ளே ஒரு கோஷ்டியை உருவாக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் பிஜேபி, இந்த பக்கம் உள்கட்சி, இதை தாண்டி சசிகலா, ஓபிஎஸ், தினகரன், எத்தனை பேர் தான் தப்பிக்கிறது? உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு 2, 3 பக்கம் 4 பக்கம் இடி பார்த்தாரு. வேறு வழிகள் யாரும் ஒத்துழைக்கலை. விஜய் வரவே மாட்டேங்கிறார். 100 சீட்டு கேட்குறாரு. துணை முதலமைச்சர் கொடு. கட்சி என்ன ஆரம்பிக்கலை. 50 ஆண்டு காலம் கட்சி நடத்தின அதிமுகட்ட 100 சீட்டு கொடு. இப்படி அப்போது பார்த்தாரு. பிஜேபி நெருக்கத்தை தாக்கு பிடிக்க முடியல. முன்னாள் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சதாசிவனோட போய் சரண்டர் ஆகிட்டார்.
இதுதான் நடந்தது. சார் ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல் படித்தேன் சார். அதில் இப்போ நீங்கள் வந்து விஜய் அவர்கள் கண்டிப்பாக இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருவார்னு உறுதியாக சொல்கிறீங்க. ஆனால் அந்த ஆர்டிக்கல் என்ன வந்துச்சுன்னா, எடப்பாடி வந்து அமித்ஷாவை மீட் பண்ண அன்னைக்கே வந்து ஒரு விஷயம் பேசினார். 10% ஓட்டு வந்து நமக்கு தேவைப்படும் என்டிஏ கூட்டணி அமைந்தாலுமே. அப்படின்னா ஒன்று நம்ம சீமான் இல்லை விஜய் அவர்களை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கல் நான் படித்தேன் சார். ஸோ இவங்க இப்போ விஜயை கொண்டு வரதோட சீமான் உள்ளே கொண்டு வரது இவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்ல சார். அப்போ ஏன் சீமானை ட்ரை பண்ணாமல் விஜயை ட்ரை பண்ணுறாங்க? இல்லை, சீமானுக்கு வாக்கு வங்கி ரொம்ப சரிஞ்சு போச்சு. சீமானுடைய வாக்கு விஜய் வந்த பிறகு சீமா அவுட்டு. அக்டோபர் 27க்கு முன்பு 27க்கு பின்பு இளைஞர்கள் பூரா எங்கே இருக்கான்? விஜய்கிட்ட போயிட்டான். சீமாங்கிட்ட பழைய வாக்கு வங்கி வராது. ஓகே. அப்போது விஜய்யுடைய வாக்கு வங்கி நீங்கள் இளைஞர்கள் பூராத்தையும் வீட்டுக்கு ஒருத்தனை வச்சுருக்காரு. அப்போ அது 8ஆ 16ஆக கூட மாறும், இல்லையா 10ஆக கூட மாறும். அப்போது விஜய்க்கு தான் டிமாண்டு. ஒரு மீட்டிங்கில் விஜயும் சீமானும் இருந்தால் யாருக்கு கூட்டம் கூடும்? விஜய்க்கு தான் கூட்டம் கூடும். அப்போ டெல்லி என்ன கணிக்கிறாங்க? நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நேரடியாக விஜய்வை கொண்டு வந்துடுவோம். விஜய் கொண்டு வரக்கான சூத்திரங்கள் பூரா டெல்லிக்கு தெரியும். கருணாநிதியை கொண்டு வந்த ஆளுகளுக்கு விஜய் கொண்டு வரக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. கருணாவையே எங்கே கொண்டு வந்தாங்க? திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்தது, பிஜேபி கூட்டணி வந்தது. ஜெயலலிதா 98 வாஜ்பாயை கவுத்துட்டு அந்தம்மா வெளியேறுது. மாமனும் மருமனும் போய் பிஜேபி தாங்கி பிடித்தார்கள். இதெல்லாம் பழைய கதை. அதனால் இவர்கள் நீங்கள் சொர்ணலிங்கமும் ஜான் பிரிட்டோ 2 பேரையும் பிஜேபி கண்ணி வச்சுட்டான். கண்ணி எது பறவைக்கு கண்ணி வைப்பாங்கல்ல, தரையோடு தரையாக இருக்கும். ஆனால் இறங்கி இறையை தேடுகிற பொழுது காலில் சுருக்கு மாட்டிங்க, பறக்க முடியாது சார். ஆனால் இன்னும் ஏடிஎம்கே தரப்புலேருந்து ரொம்ப அவங்க அழுத்தமாக தெரிவிக்கலையா சார்? ஏன்னா கேபி முனுசாமி அவர்கள் ஏடிஎம்கேயோட துணை பொதுச் செயலாளர், அவரே என்ன சொல்கிறாருன்னா இன்னும் அவர் அழுத்தமாக சொல்ல மாட்டுறாரு கூட்டணி அப்படின்னு. இல்லைங்க, அதாவது எடப்பாடி என்னைக்கு டெல்லி போனாரோ அமித்ஷாவுடைய இன்ஸ்டாகிராம் எல்லாமே அதை அறிவிச்சிருச்சு. எடப்பாடி அமித்ஷாவோட பெரிய ஆள் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு தான் எடப்பாடி. அமித்ஷா எடப்பாடியை போல 36 பேருக்கு அவர் அமித்ஷா 36 மாநிலத்தை கட்டுப்படுத்துகிற உள்துறை அமைச்சர். ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி இருப்பார், ஒரு சீஃப் செக்ரட்டரி இருப்பார். ஆனால் அமித்ஷா கட்டுப்பாடு எத்தனை டிஜிபி, எத்தனை சீஃப் செக்ரட்டரி இருக்காங்க? 36 யூனியன் டெரிட்டரி 8, 28 மாநிலம், 36 தலைமைச் செயலாளர்களும் டிஜிபிகளும் யார்கிட்ட இருக்காங்க? அமித்ஷா இருக்காங்க. சிபிஐ வேறு இருக்குது இதுக்கு மேலே. ரீசெண்டாக நடந்த எல்லா ஸ்டேட் எலெக்ஷன்லையுமே நல்லா ஜெயிச்சிருந்தாங்க. 27 வருஷத்துக்கு அப்புறம் டெல்லி ஜெயிச்சாங்க, மகாராஷ்டிராவில் அவங்க கூட்டணி ஜெயிச்சது. ரெண்டாவது இந்த 26ல் ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்து 100 வருஷம் ஆகுது. எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது. அமித்ஷாவுடைய அசைன்மெண்ட், ஆர்எஸ்எஸ் கொடுத்த அசைன்மெண்ட். யார்? நாக்பூர்லேருந்து அமித்ஷா கொடுத்த அசைன்மெண்ட்னா எதிர்கட்சியே இருக்கக்கூடாது. நீங்கள் இவ்வளோ அதிகாரமாக இருக்கீங்க. இந்த இந்தியா கூட்டணி எப்படியா 40 சீட் மொத்தமாக வருது தமிழ்நாட்டிலேருந்து. எவ்வளவு? 40 சீட். இந்தியா முழுக்க 99 சீட் இருக்குது. ஆனால் 40% எங்கேருந்து வருது? அப்போ ஏன் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியல? ஏன் பிஜேபி வளர்க்க முடியல? ஏன் திமுக உடைக்க முடியல? ஏன் அதிமுக தான் உங்களுக்கு கையில் வச்சுருக்கீங்க, அதிமுக ஏன் கையில் எடுக்க முடியல? இப்படி நாக்பூர்லேருந்து போட்டு மோடியை அமித்ஷாவை என்ன பண்ணுறாங்க? கேள்வி மேலே கேள்வி, பதிலே சொல்ல முடியல. மோடி சொல்லிட்டாரு, மார்ச் 30 கேள்வி எடப்பாடி வரார வழியா, நம்ம வேறு மாதிரி பார்த்துக்கலாம். இப்படி விரட்டப்பட்டு உருட்டப்பட்டு நீங்கள் இப்போ திமுகவை பலவீனப்படுத்துகிற வேலை ஆரம்பித்தாச்சு. திமுகவை பலவீனப்படுத்துகிற வேலை ஆரம்பித்தாச்சு. இப்போ இந்த திமுகவுடைய பழைய வாக்கு வங்கி கடுமையாக சேதாரமாக இருக்குது, டேமேஜ் ஆகிருக்கு. சார், ஆனால் இப்போது நீங்கள் சொல்கிற இதெல்லாமே ஒரு பக்கம் ஓகே சார். இன்னொரு பக்கம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் அவர்கள் கூட்டணிக்குள்ளே வர்றது எல்லாமே வந்து ஒரு பெரிய அவங்க ப்ளஸ்ஸாக அமைஞ்சாலும் பிஜேபியோட தலைவர் பதவியிலேருந்து அண்ணாமலை மாற்றுறது பிஜேபிக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும்? ஏன்னா நம்ம நிறைய போஸ்டர்ஸ் பார்க்க முடியுது, எங்களுக்கு கூட்டணி கூட வேணாம், பிஜேபியோட தலைவரை அண்ணாமலையே தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி போஸ்டர்லாம் இன்றைக்கி அடித்து ஒட்டியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பிஜேபி வந்து ஒரு அடுத்த தமிழகத்தில் ஜெயிக்காட்டியும் ஒரு நோட்டபிள் பர்சன்டேஜுக்கு வந்தது அண்ணாமலையால் தான் அப்படின்றது பலராலுமே நம்பப்படுது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் மாற்றுறது இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும்? இப்போ
பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நயினார் நாகேந்திரன் அவர் முக்குளத்தூரில் ஒரு கேண்டிடேட் சவுத்தில் அவர் ரெடிமேடாக இருக்கார். திருமாவை எதிர்த்த சிதம்பரம் பிஜேபி வேட்பாளர் கார்த்தியாயினி அந்த மாதிரி தலித் கேண்டிடேட், அந்த அம்மாவும் இப்போ ரேஸில் இருக்குது. அடுத்து திருப்பூரில் ஏபி முருகானந்தம் கொங்கு வேளாளர், அவரும் இப்போ ரேஸில் இருக்கார். வன்னியர் பெல்ட்டில் அஸ்வத்தமன், அவரும் இப்போ 4 பேர் ரேஸில் இருக்காங்க. 4 பேரை வந்து மோடி ஒருத்தர், ராஜ்நாத் சிங் ஒருத்தர், அமித்ஷா ஒருத்தர், நட்டா ஒருத்தர், இப்படி 4 பேர் 4 ரெக்கமெண்டேஷன் முடிச்சு வச்சுருக்காங்க. இறுதி டிக் பண்ணுறது யாருன்னா மோடி தான். அப்போது என்ன மோடி என்ன நினைப்பாருன்னா, தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் முக்குளத்தூர் வலுவாக இருக்காங்க. இப்போ கொங்கு வேளாளர் உள்ளே வந்துட்டாங்க. அதனால் தமிழ்நாட்டினுடைய வாக்கு வங்கி முக்குளத்தூர் ஈர்க்க வேண்டியிருக்கு. அதனால் இப்போ நயினார் நாகேந்திரன் கரண்ட் எம்எல்ஏ ப்ளஸ் அதிமுக முன்னாள் அமைச்சர், அதிமுக முன்னாள் அமைச்சர், அவர் எடப்பாடி எப்படியாவது அரவணைச்சு போவார். அப்போது இந்த பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் கிடையாது. அண்ணாமலை இப்போ என்னன்னா, அண்ணாமலை பிரச்சனையே இல்லை. அமித்ஷா சொல்லிட்டார் எடப்பாடிட்ட 1 to 1 எப்போ வேணாலும் என்கிட்ட பேசு, கூட்டணி ஜெயிக்கணும், ஜெயிக்க வைக்கிறேன், ஜெயிக்கணும், திமுக விரட்டணும், திமுக இருக்கக்கூடாது. எங்களுடைய அச்சீவ்மெண்ட்டு திமுக 40 சீட். எங்களை டெல்லியிலேருந்து ஏன் ஒன்றும் பண்ண முடியல திமுகவை? காங்கிரஸ் செத்து 67 செத்து போச்சு. காமராஜர் காலத்திலே உயிரிழப்ப முடியல, தண்ணியை தெளித்து எழுப்ப முடியல, மந்திரம் போட்டு எழுப்ப முடியல. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் சுளையாக 10 சீட்டு போகுது, 10 சீட்டு போகுது. தனியாக நின்னா காங்கிரஸ் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது, கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. கட்சி அமைப்பே இல்லை. போகும்போதே காங்கிரஸுக்காக 2 வேட்டி கொண்டு போகிறான், ஆனால் ஒரு வேட்டி அவுத்து விட்டுருவான். இந்த காங்கிரஸ் எப்படியா 10 சீட்டு மொத்தமாக வருது எங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஜெயிக்கவும் செய்கிறாங்க. எப்படி வருது? சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியில் ஆட்களே இல்லை. பழைய தலைவர் அழகிரி சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் 4 பேரோட போராட்டம் பண்ணுறாரு. 4 பேர் ரயில் நிறுத்த போகிறார். இப்படி இருக்கிற கட்சி எப்படி உசுராக இருக்குது திமுக? அப்போது திமுகவை பலவீனப்படுத்துவதன் மூலம்தான் இந்தியா கூட்டணி இப்போ 99க்கு பதிலாக 40 இல்லைன்னா எவ்வளோ இருக்கும்? 59 தான் இருக்கும். 69, 70, 89, 99, 59, 60 தான் இருக்கும். அப்போ பலவீனப்படுத்தக்கூடிய இடம் தமிழ்நாடு. ஏன் தமிழ்நாட்டில் நீங்கள் அரசியல் பண்ண முடியல? இதுதான் நாக்பூரினுடைய கேள்வி. அப்போ அதுக்கு தகுந்த அதை போல் வீகம் வகுக்க வேண்டியது இருக்குது. அதிமுகவை கபலீகரம் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் ஒரு நண்பர் சொன்னார், மதுரைக்கு பக்கத்தில் வெள்ளலூர் நாடுன்னு ஒரு ஊர், ஒரு நாடு. அங்கே முக்குளத்தூர் அத்தனை பேர் அதிமுக விட்டு எல்லாம் பிஜேபி கூட ஏற்றிட்டாங்க. ஒரு 15,000 பேர் ஒட்டு மொத்தமாக பிஜேபிக்கு போயிட்டாங்க. அப்போது பிஜேபி தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தை ஒழித்து கொண்டு இருக்கிறது. அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. ஸ்டாலினுக்கோ, சபரீசனுக்கோ, உதயநிதிக்கோ, டிஆர் பாலுக்கோ, துரைமுருகனுக்கோ அதெல்லாம் கவலை இல்லை. ஒரே கவலை காந்தி இருந்தால் எங்கே வேணால் அணி சேர்ந்துக்கலாம். எலெக்ஷன் கிட்ட வந்துச்சுன்னா நம்ம இதை வச்சு அந்த கணக்கில் இருக்குது. அதனால் இதையெல்லாம் தாண்டி பிஜேபி கணக்கு, நீங்கள் அதிமுக கூட்டணி, விஜய், அதிமுக, பிஜேபி இந்த கூட்டணி தான் திமுகவுடைய அதிருப்தி வாக்குகளை பூரா வாங்கி ஜெயிக்க போகுது சார். ஆனால் இப்போது அமித்ஷாவுக்குமே ஒன்றிணைந்த அதிமுக தான் வேணுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு சொல்கிறாங்களே. இல்லை, அது இப்போ கிளப்பப்பட புரளி. ஓகே, நீங்கள் சசிகலாட்ட வாக்கு வங்கியே இல்லை. ஓபிசிக்கிட்ட சொந்த தொகுதி பக்கமே போக முடியல. நீங்கள் 20-25 ஆண்டுகள் அரசியல்வாதினா தேனியில் தனியாக சுயேட்சை நின்று எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? மகன் சுயேட்சை நின்று எம்பியாக இருக்கணுமா இல்லையா? நின்று ஜெயிச்சிருக்காருல்ல சார் ஒரு வாட்டி ஓபி ரவீந்திரன். அதிமுக கூட்டணியில் கூட்டணி இல்லாமல் நான் சொல்கிறேன். சொந்த செல்வாக்கு ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? வாய்ப்பே இல்லையா? ராமநாதபுரம் போய் தான் பலாப்பழம் ஓட்டிகிட்டு இருக்காரு போய் ராமநாதபுரத்தில். நீ சொந்த செல்வாக்கு இருந்தால் எங்கே நிற்சிருக்கணும்? சொந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்கணும். காசை இறைச்சோ கத்திரிக்காய் இறைச்சோ ஜெயிச்சிருக்கணும். நீங்கள் அதை செய்ய முடியலையே. ஆனால் தங்க தமிழ் செல்வன் செய்கிறாரு. அப்போது உனக்கு வாக்கு வங்கியே இல்லை. எப்பவுமே பிஜேபிகிட்ட வாக்கு உனக்கு செல்வாக்கு இருந்தால் தான் பிஜேபி சேர்த்துக்குவான். அனாதை ஆனந்தங்களை பிஜேபி சேர்த்துக்கவே மாட்டான். எடப்பாடி நிலைமை ஏன் இவ்வளோ டிமாண்டாக இருக்குன்னா, எடப்பாடிகிட்ட 20 முதல் 25% வாக்கு எப்பவுமே குறையில்லை.
அதுதான் திமுகவை எதிர்க்கக்கூடிய பலமான வாக்கு வங்கி. அதுதான் டிமாண்ட் எடப்பாடிக்கு. டெல்லிக்கு வந்தே ஆகணும், நீ அண்ணாமலை தேவையில்லை, அண்ணாமலை நான் கழிச்சு விட்டுறோம், நயினாரை போட்டு அதிமுக கூட்டணி தொடர்ந்து பணியாற்றி வெற்றி பெறுங்கன்னு அமித்ஷா சொல்லுவதற்கு அதுதான் காரணம். சார் ஆனால் இப்போ நாயனார் நாகேந்திரன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிற மாதிரி நாயனார் நாகேந்திரன் வராருன்னே வச்சுப்போம். ஆனால் அவர் வந்தார்னா அண்ணாமலை மாதிரி திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுவாரா சார்? அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இறங்கி பண்ணுவாரா? பண்ண மாட்டார். மாட்டார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சமரச அரசியல்வாதி. ஓகே, அது ஒர்க் ஆகுமா சார்? ஏன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு தீவிரமாக எதிர்க்கட்சிகள் தயங்கினப்போ இறங்கி அண்ணாமலை வந்து களமாடினது தான் வந்து இன்னைக்கு ஒரு அவர் இந்த அளவுக்கு ஒரு விவாத பொருளாகக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக மாறி இருக்காரு. ஆனால் அப்படி இருக்கும்போது இப்போ மறுபடியும் ஒரு சைலண்ட் மோடுக்கு போனாங்கன்னா அது எப்படி? இல்லை, அது அரசியல் சூடு பிடிச்சிடும். தேர்தல் வந்துருச்சு இல்லை? ஓகே, தேர்தல் வந்த பிறகு நீங்கள் அரசியல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் கமலாலய ஆட்கள் அறிக்கை மூலம் நயினாரை அண்ணாமலையை மாற்றிடுவாங்க. அறிக்கை தானே, நயினார் கைது பண்ணி கொடுத்தானே அறிக்கை போயிட்டே இருக்கும், பரபரப்பு ஆகிட்டே இருக்கும். அதுக்கான மூளை எங்கே இருக்குது? கமலாலயத்தில் இருக்குது. நீங்கள் அண்ணாமலை கமலாலயத்து பக்கம் யாருமே வர விடாமல் அறிக்கை விட்டு அவர் வசதியானாரே தவிர நீங்கள் கட்சியை வலுவாக இன்னும் ஆக்கலைங்கிற வருத்தம் பிஜேபி தலைமைக்கு இருக்குது. இந்த தேர்தல் அதிமுகவோடு இணக்கமாக போய் ஒரு 10 சீட் ஜெயிச்சிருந்தாருன்னா அண்ணாமலைக்கு டிமாண்ட் இருக்கும். அவர் சொல்கிறார், டெல்லியில் சொல்கிறார், கோவை, பெரியார், நீலகிரி, திருப்பூர், பொள்ளாச்சி, கன்னியாகுமரி 10 சீட்டு கொடுக்குறார். தருமபுரி, கிருஷ்ணகிரிலாம் ஒன்றும் ஜெயிக்கலையே. பல கோடியை பிஜேபி கொடுத்தான், பல கோடியை கொடுத்தான். அதெல்லாம் வாங்கிட்டு இப்போ ஒரு அக்யூஸ்ட் ஜெயிலில் இருக்கார். யார்? வின் டிவி தேவநாதன், எங்கள் சிவகங்கையில். நான் சிதம்பரம் பையனை எதிர்த்து நான் தான் எம்பினார். இப்போ எங்கே இருக்கார்? ஜெயிலில் கம்பி பண்ணிட்டு இருக்கார். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஒரு 5 சீட் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க சொல்ல நம்புவாங்க. அண்ணாமலையால் அது கொடுக்க முடியலையே. அதிமுகவுடைய வாக்கு நீங்கள் ஒன்றா சேர்ந்ததுன்னா அது கொடுத்துருக்கலாம். 10-11 தொகுதியில் அதிமுக பிஜேபி 2 ஓட்டையும் சேர்த்துனா ஒரு 10 சீட் ஜெயிச்சிருக்கோம். அதுதான் சார். இப்போது அப்போ அந்த எலெக்ஷனில் அவங்க ஏன் இப்போது ரொம்ப தீவிரமாக இருக்காங்க? அதாவது சட்டப்பேரவை நடக்கும் போதே எடப்பாடியை கூப்பிட்டு வந்து தான் ஆகணுன்றதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து இப்போ கூட்டணியை ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஆனால் அதையும் அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் விட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து டாக்ஸுமே இருந்தது, ஏடிஎம்கேவோட பிஜேபி சேர்ந்தாங்கன்னா ஒரு 10 தொகுதியிலேயே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற இது பெரிய அளவுக்கு எல்லாருமே பேசப்படுது. ஆனால் அப்போ அவங்க ஏன் கேர்லெஸ்ஸாக விட்டாங்க? இப்போது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. என்ன காரணம்னா, எடப்பாடிக்கு வந்து இந்த குதிரைக்கு கடிவாளத்தை போட்டதை போல் அவருக்கு திமுகவை எதிர்த்து 26 தான் சிஎம் ஆகணும். அதுக்கு திமுகவுடைய வாக்கு வங்கி வந்து முஸ்லீம் வாக்கு வங்கி 14% இருக்குது. 3 முதல் 3.5% கிறித்துவர் வாக்கு வங்கி. ஒரு ஓட்டு கூட பிஜேபி கொடுக்காது. படித்த தலித்து மக்கள், நம்ம ஏன் தலித்து ஆக்கப்பட்டோம்? இவ்வளவு ஒடுக்கப்பட்டது காரணமே இந்து சனாதனம் தான், பிஜேபி தான் இப்படின்னு அந்த படித்த தலித் இளைஞன் நினைக்கிறான். ஒரு ஓட்டு கூட பிஜேபிக்கு போட மாட்டான். இந்த ஓட்டு தான் திமுகவையும் பெரியாரையும் காப்பாற்றுது. பெரியார் மண்ணுன்னு முஸ்லீம் தான் காப்பாற்றுறான். முஸ்லீம் கிறித்துவர்கள் படித்த தலித்துகள் தான் பெரியாரை காப்பாற்றுகிறார்கள். பெரியாருக்கு ஓட்டே இல்லாமல் ஒழிச்சது திமுக தான். அப்போ எடப்பாடி என்ன கணக்கு பண்ணுறாருன்னா, இந்த வாக்கை உடைக்கணும். உடைச்சி 10% இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா, போன முறை 3% நம்ம தோற்றோம். இப்போ அந்த 3-13 ஆக்கிடணும். அதுக்கு ஒரே வழி, பிஜேபியோடு இருந்தால் இந்த ஆட்கள் ஓட்டு போட மாட்டான். அதனால தான் மோடி பிரதமராவது இவருக்கு இலக்கு இல்லை, இவர் சிஎம் ஆவது தான் இவருடைய இலக்கு. அப்போ முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதம் நீங்கள் கூட்டணி உடைச்சி வெளியே நம்ப மாட்டான். அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் இப்போது உடைச்சி கூட்டணியை உடைச்சி 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ தேர்தல் வரும்போது 2.5 வருஷமாக நான் பிஜேபி பக்கமே போகலை. தவறு, இப்போ ஜெயலலிதா சொல்லுவேன், தவறு செஞ்சுட்டேன், அதனால் இனிமேல் நான் எந்த காலத்தில் பிஜேபியோட போகவே மாட்டேன்னு ஒரு முஸ்லீமுடைய மாநில மாநாடு எங்கள் சீர்நிலைகள் நடந்ததில் அந்த அம்மா சத்தியம் பண்ணிச்சு. அதே ஃபார்முலாவில் எடப்பாடி நினைக்கிறாரு, மோடி பிரதமர் ஆவதெல்லாம் நமக்கு லாபம் இல்லை, நம்ம 26 சிஎம் ஆகணும். அதுக்காக தான் இந்த முடிவு. ஆனா இவர் எடுத்த முடிவு இல்லை சார், அமித்ஷா எடுத்த முடிவு தான். இல்ல நான் சொல்றது பிஜேபி விட்டு வெளியே வருவதற்கு. நான் என்ன கேட்குறேன், அந்த டைம்ல இவர் வெளியே வந்தது ஓகே சார், ஆனா அமித்ஷா ஏன், அதாவது பிஜேபி அந்த டைம்ல ஏன் அவங்களோட பிடிப்பை வந்து பெருசா ஆக்கல? லைக் அப்போ வந்து
ஏன் இவங்களை விட்டாங்க கூட்டணி இல்லாமல்? இப்போ இருந்த மாதிரி அப்பயே ஒரு டிமாண்ட் இவங்க கிரியேட் பண்ணி ஒரு செக் பாயிண்ட் இவங்க கிரியேட் பண்ணியிருக்கலாம்ல பிஜேபி. ஆனால் அந்த நேரத்தில் எடப்பாடி அண்ணாமலை மேலே பழிய போட்டார். எங்கள் தொண்டை பூரா ரொம்ப டென்ஷனாக இருக்கான். அதிமுக ஜெயலலிதா திட்டார், எம்ஜிஆர் திட்டார், சசிகலாவை சேர்த்துக்கிறாரு, ஓபிஎஸ் சேர்த்து, என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. அதாவது நீங்கள் சொல்லுவாங்க, கிராமத்தில் தான் சொல்லுவான், ஏன்டா தெரு குத்தலாக இருக்குது, தேர் ஓட்டையாக இருக்குங்கிற அந்த கதை. ஏதோ காரணத்தை தேடிக்கொண்டு வந்த எடப்பாடிக்கு அண்ணாமலை மீது உள்ள கோபத்தில் வெளிப்பட்டார். அது நோக்கம் அதுவல்ல. எஸ்டிபிஐ முபாரக் கொண்டு போய் திண்டுக்கல் நிறுத்தினாரா எம்பி எலெக்ஷனில்? ஏன்? முஸ்லீம் வாக்குக்காகத்தான். இப்போ முன்னாள் அமைச்சர்களே துரோகியாக மாறிட்டான். வெளியிலேருந்து ஒரு துரோக கூட்டம் உருவாயிருச்சு. இனி தாக்கு பிடிக்கவே முடியல. டெல்லியில் என்ன பிரச்சனைனா, திமுகவை வளர விடக்கூடாது. திமுக வளர்ந்தால் காங்கிரஸ் டெல்லியில் ஆளுமை செலுத்துது. அப்போது அமித்ஷாவுக்கு, மோடிக்கு இதை தாண்டி அரசியல் இருக்குது. வேறு வழி ஒரே ஆள் எடப்பாடி தான். தமிழ்நாட்டில் ஓட் பேங்க் உள்ள ஒரே கட்சி அதிமுக தான். அதிமுக அந்த கூட்டணிகள் கொண்டு வந்தால் தான் அடுத்த கட்ட நகர்வை பண்ண முடியும். இல்லைன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் பின்னடைவாக போயிடும். பிஜேபி பொறுத்தவரைக்கும் எப்போவுமே ஒரு 50 வருஷத்துக்கான ப்ராசஸ் போடுவாங்க. ஆர்எஸ்எஸ்ஸு 25 ஆண்டு காலத்தில் இதை இந்தியாவை ஒரு இந்து நாடாக மாற்ற வேண்டும் என்பது திட்டம் எப்போ போட்டிருக்கான்? 100 வருஷம் முந்தி போட்டிருக்காங்க. 1925 தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது, முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கப்பட்டது, கம்யூனிஸ்ட் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது, நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது, எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது 1925. கம்யூனிஸ்ட் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது எல்லாம் 1925 தான். இப்போ 100 வருஷம் எல்லா கட்சியும் அழிஞ்சு போச்சு. கம்யூனிஸ்ட் காணாமல் போச்சு, நீதி கட்சி காணாமல் போச்சு, முஸ்லீம் லீக்கு காணாமல் போச்சு. இப்போ இப்படி பல கட்சிகள் காணாமல் போச்சு. இப்போ யார் ஆளுங்கட்சியாக இருக்கா? பிஜேபி. ஆர்எஸ்எஸ் 1980 தான் பிஜேபியை பெற்று போட்டது. மோடியில் அரசியல் இல்லை. இப்போ வாஜ்பாயும் அத்வானியும் தான் 1980 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். 80 இவர் 2014 தனி பெரும்பான்மை, 98, 99, 2004 கூட்டணி பெரும்பான்மை. அப்போ இதெல்லாம் பிஜேபி இயங்கி கொண்டே இருக்குது. ஆர்எஸ்எஸ் சிந்திச்சுட்டே இருக்கான். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் யார் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு? பிஜேபி கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. அப்போ காங்கிரஸே இல்லாத இந்தியாவை உருவாக்குவது 100 ஆண்டு கால திட்டம் 75% சக்ஸஸ் ஆகிப்போச்சு. ஆனால் திமுக தோத்து முகம் கிழிஞ்சு பெரியாரை தூக்கி பிடிப்பவர்கள் முஸ்லீம், கிறிஸ்தவர், தலித் மக்கள் தான். இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை சேர்ந்த யாருமே பெரியாரை தூக்கி பிடிக்கவில்லை. பெரியாரை மறந்துட்டான். அதிமுகக்கார பெரியாரை மறந்துட்டான், திமுகக்கார பெரியாரை மறந்துட்டான். இல்லைன்னா சீமாயா 8% வாங்குறான், விஜயா 10% வாங்க போகிறான். பல கட்சிகள் பெரியாரெல்லாம் மறந்து ரொம்ப காலம் ஆகி போச்சு. பெரியார் மண்ணில், பெரியாரே மண்ணு தான். ஏன்? சீமான்னு சொல்லுவதான். ஏன்னா சீமா ஈரோட்டில் 25,000 ஓட்டு வாங்குறான். அப்போது பெரியாரை ஒழித்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்போ இப்போ பிஜேபிக்கு ஈஸியாக போச்சு சார். ஆனால் இன்றைக்கும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பல மேடைகளில் வந்து பெரியாரை முன்னிறுத்தி தானே எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. பெரியாரை முன்னிறுத்தி தான் அறிவாலயத்தில் 94 வயது வரை வாழ்ந்த பெரியாருடைய 94 அடி சிலை இருந்திருக்கணும். ஏன் இல்லை? வீரமணி 10,000 கோடி வச்சுட்டு போனார். பெற்றது ஒரு சாதி, வளர்ந்து ஒரு சாதி. அஜ்மானில் அர்மரா ஹோட்டல் கட்டி பல ஆயிரம் கோடிக்கு வச்சுருக்காரு வீரமணி, பல ஆயிரம் கோடிக்கு. ஆனால் பெரியார் திடலில், பெரியார் சமாதி பக்கத்தில் 94 அடி உயர சிலை பெரியாருக்கு அமைக்கப்படவே இல்லை. ஏன்? பெரியாரால் எந்த பிரயோஜனமும் இல்லை. பெரியார் சொன்னால் ஓட்டே போடுறதில்லை. பெரியாரை சொன்னால் ஓட்டே போடுறதில்லை. பெரியார் சொல்லி ஓட்டு விழுகிற காரணம் பெரியாரை ஞாபகம் வச்சிருக்கிற முஸ்லீம், கிறிஸ்தவ, தலித் தான். இப்போ தமிழக மக்கள் திராவிட இயக்கம் மறந்து ரொம்ப நாளாகி போச்சு. இதுதான் பிஜேபி என்ன நினைக்குது? அதிமுக பெரியாருக்கு இயக்கத்துக்கு சம்மந்தமே இல்லை, திமுக பெரியார் இயக்கத்துக்கு சம்மந்தமே இல்லை. சனாதனத்தை தவிர இவர்கள் எதையுமே சொல்லிக் கொடுக்கல. உதயநிதிக்கு என்ன பெரியார் பற்றி என்ன தெரியும்? விஜய்க்கு பெரிய கட் அவுட் வச்சா போதுமா? அப்போ
26 பிஜேபி ஆட்சி அமைக்க போகுது. தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்க போகுது சார். ஆனால் இங்கே வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை தானே சார் இருக்குது. நிறையா விஷயத்தில் வந்து இப்போது கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பாக இருக்கட்டும், இதில் மக்கள் மத்தியிலையுமே வந்து மறுபடியும் வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை தான் உருவாயிருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது எப்படி ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர்றது, ஏடிஎம்கே கூட பிஜேபி கூட்டணி சேர்றது ஏடிஎம்கேக்கு தானே செட்பேக்காக இருக்கும். எப்படி ஜெயிப்பாங்கன்றீங்க? திமுகவுடைய அதிருப்தி, திமுகவை அதிமுக பெரிய வித்தியாசமாக பார்க்கல சார். நீங்கள் 98 அதிமுக பூரா தாமரைக்கு போடுறான். போட்டானா போடலையா? 99 திமுக தொண்டை பூரா எதுக்கு போட்டான்? தாமரைக்கு போட்டான். எந்த முஸ்லீமும் தாமரைக்கு போடல, எந்த கிறிஸ்தவனும் தாமரைக்கு போடல, படித்த எந்த தலித் இளைஞனும் தாமரைக்கு போடல. அவன் தான் பெரியாரை காப்பாற்றிட்டு இருக்கான். எத்தனை சதவீதம்? 20%. 6.5 கோடி ஓட்டில் 6×12 ஏறக்கூடிய 1,35,40 லட்சம் பேர் அவன் தான் பெரியார் தொண்டை. வேற திமுகவில் பெரியார் தொண்டனும் இல்லை, குண்டனும் இல்லை. அதிமுகவில் பெரியாரும் இல்லை, தொண்டனும் இல்லை, குண்டனும் இல்லை. எல்லாம் எங்கே போயிட்டான்? அதிமுக திமுகவை மாறி போய் பெரியார் யாருன்னு தெரியாமல் மறந்துட்டான். எம்ஜிஆர் யாருன்னு தெரியாமல் மறந்துட்டான். அண்ணாதுரை யாருன்னு தெரியாமல் மறந்துட்டான். அவனுக்கு தெரிஞ்சது பூரா விஜயை தெரியும், இந்த பக்கம் உதயநிதியை தெரியும், ஆதவ் அர்ஜுனாவை தெரியும், இப்படி ரஜினியை தெரியும். இப்படியான இளைஞர்களை அரசியலே சொல்லிக் கொடுக்காம உருவாக்கியதனுடைய விளைவு தான் பெரியார் இந்த மண்ணிலே தோற்கடிக்கப்பட்டு விட்டார். அதனால் பெரியாரை பேசுகிற சீமா ஈரோடு எவ்வளோ வாங்குறாரு? 24,000 ஓட்டு வாங்குறாரு. திமுக 1 லட்சம் ஓட்டு வாங்குதுன்னா 25% ஓட்டை பெரியாரை மண் என்று சொல்லுகிற சீமா ஈரோட்டில் வாங்குறாரு. அப்போது அங்கே சீமா அரசியலே நிற்க முடியாமல் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அங்கே பெரிய அளவில் வளம் வந்து திமுகவுக்கு ஜர்க்கு கொடுத்து 25,000 ஓட்டு என்பது சாதாரண வாக்கல்ல. பெரியாரை எதிர்த்து பெரியார் மண்ணிலே வாங்கிய ஓட்டுங்கிறது பெரியார் ஒழிக்கப்பட்டு விட்டார், மறக்கடிக்கப்பட்டு விட்டார். பெரியாரை தூக்கி பிடிக்கிறவர்கள் இந்த தலித்துகள், முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் தான். ஆர்எஸ்எஸ்க்கு, பிஜேபி, சங் பரிவார்களுக்கு எதிராக. சார் இந்த கூட்டணி எப்படி சார் பார்க்குறாங்க? இப்போ வந்து பெரிய கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தான். இது வந்து டிஎம்கே இதை எப்படி பார்க்குறாங்க? டிஎம்கே என்னென்னா, முஸ்லீம் வாக்கு நம்மளை விட்டு போகாது. முதல்ல எடப்பாடிக்கு போயிடணும்னு பயந்தாங்க. ஓகே. கிறிஸ்டின் ஓட்டு போயிடணும்னு பயந்தாங்க. தலித்து படித்த வாக்கு போயிடணும்னு பயந்தாங்க. இப்போ அது போகாது. ஆனால் திமுகவுக்கு ஆதரவு வாக்குகள் இருக்குல்ல, அது அப்படியே அதிமுக கூட்டணிக்கு போயிடும். விஜய்க்கு கிறிஸ்துவர்களுடைய வாக்கு 3% திமுகவில் இருக்குல்ல, இது அப்படியே விஜய்க்கு போயிடும். பிஜேபி கூட்டணியில் இருந்தாலும் விஜய்க்கு தான் விழுகும். அப்போ அங்கேயும் ஓட்டை விழுகுது. கண்டிப்பாக விஜய் பிஜேபி கூட்டணிக்கு வராருங்க. மிரட்டியாக எடப்பாடி மிரட்டை விட படம் மிரட்டி அவர் கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வருகிற பொழுது திமுகவில் நிரந்தர வாக்கு வங்கியாக இருக்கிற 20% உடைத்து எடுக்கப்படும். கிறிஸ்துவ மிஷினரிகள் ஜோசப் விஜய்க்கு ஓட்டு போட போகிறான். விஜயினுடைய மகன் சூசன் சஞ்சய் ஒரு தொகுதியில் எம்எல்ஏவாக நிற்க போகிறார். ஜேசன் சஞ்சய் நிற்க போகிறார். ஆமாம் சார், அவர் படம் டைரக்ட் பண்ண போகிறாரு சார். எலெக்ஷன் நிற்க போகிறாரு. நீங்கள் எழுதி வச்சுக்கங்க. அவர் எம்எல்ஏவை சட்டசபைக்கு வர போகிறார் சார். ஜேசன் சஞ்சய். ஆமாம் ஆமாம். இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து லைக்காவில் படம் பண்ண போகிறதா சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் அஜித் கூட ஏதோ பேசி இது பண்ணார். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போது ரொம்ப பிகினிங் சார். இப்போ அவர் அரசியலுக்கு வந்தார்னா எப்படி படத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், எப்படி இது பண்ண முடியும்? ரெண்டாவது, தொடர்ச்சியாக எல்லா மேடைகள்லையுமே விஜய் குறிப்பிடுறது மன்னராட்சி அந்த குடும்பம் இப்படி தான் குறிப்பிடுறாரு. அப்போ இன்னும் அவரே வந்து நின்று ஜெயிக்கல. அப்படி இருக்கும்போது ஜேசன் சஞ்சய் எம்எல்ஏவா போட்டி போட வச்சார்னா அது எப்படி சார்? ஏன் கருணாநிதிக்கு அடுத்து ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி, இன்பநிதி இப்போ எல்லாம் திமுக கூட்டங்களுக்கு வராரா இல்லையா? சர்க்கிளுக்கு வரும்போது கூட்டணிக்கு வருவார். நீங்கள் சங்கீதாவுடைய அழுத்தம் என்னென்னா, நீ அரசியலில் செல்வம் பூரா போயிடும், சேர்த்து வச்ச பணம் பூரா போயிடும். அதுதான் இப்போ சங்கீதாவுக்கு விஜய்க்குமான சண்டையை. சரி, அடுத்து என்ன பண்ணுறது? இப்போவே சூசன் சஞ்சயை அரசியல் அறிமுகப்படுத்துங்க. ஏன்
உதயநிதி வர்றாரு, இன்பநிதி வர்றாரு. அப்போது அதே கிளாமர் யாருக்கு? இந்த அரசியலும் விஜய் வீட்டில் நீங்கள் அலசப்பட்டு வருகிறது, சங்கீதா வீட்டில் பேசப்பட்டு வருகிறது. அப்பா துணை முதலமைச்சர்னா மகனும் ஒரு எம்எல்ஏ. அரசியல் எதிர்காலத்தில் அரசியல் தான் பலாயிரம் கோடியை கொட்டுகிற தொழில். அவர் படித்தது டொரண்டோவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில், சினிமா மட்டுமே படிக்கிற பல்கலைக்கழகம், சைன் யூனிவர்சிட்டி டொரண்டோவில். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹாலிவுட்டுக்கே இங்கேருந்து ஐடியா போகுது, அங்கே தான் படித்தார். ஆனால் இப்போ சங்கீதா தரப்பு மகனையும் அரசியலில், அப்போது கிறித்துவ மிஷினரிகள் முழுமையாக வேலை செய்யும். திமுகவினுடைய அந்த 3% ஆதரவு வாக்குகள் அப்படி எங்கே வரும்? பிஜேபியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மால் போடுவோம் ஐயா. ஏன் பலமுறை திமுக பிஜேபி போய் சேரலையா? பிஜேபி அமைச்சரவையில் திராவிட இயக்கம் பேசுகிற ராஜா என்வரான்மெண்ட் அமைச்சராக இல்லையா? திராவிட இயக்கத்தினோட மூச்சுக்கு 300 சொல்ல முரசொலி மாறன் மரணம் அடைகிற வரை இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர் இல்லையா பிஜேபியில்? லாட்ரி மாட்டின்னு அவங்க குடும்பத்தில் இருந்தே பிஜேபியில் இருக்கு. கிறிஸ்டின் குடும்பம் எல்லாமே பெரிய. அதனால் பால் கனகராஜ் அவங்க குடும்பம் அவர் இல்லையா? அதனால் நீங்கள் பாதிரியார்கள் பல பேர் அங்கி போட்டுட்டு எங்கே இருக்காங்க? பிஜேபியில் இருக்காங்க. அரசியல் அதிகாரம் என்பது எங்கே இருந்தாலும் சரி, அதை நுகர வேண்டும், அதை அனுபவிக்கணும். இதுதான் இன்றைக்கான அரசியல். அரசியல் எது வேண்டுமானாலும் நடக்கும், எப்படி வேண்டுமானாலும் நடக்கும். ஒரே நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவது, அதிகாரத்தை நோக்கி நகர்வது. நீங்கள் நான் கிறித்தவனை யாரோட சேர மாட்டேன்னு இருந்தால் எப்படி எம்பி ஆகிறது? எப்படி அதிகாரம் வர்றது? அதனால் நிறைய ஏன் வேலூர் இப்ராஹிம் முஸ்லீம்களில் இருந்து பிஜேபியில் இல்லையா? எம்பி சீட் கேட்டுட்ருக்காரு. எங்கே? பிஜேபியில். வேலூர் இப்ராஹிமை முஸ்லீம்களுக்கு பிஜேபி வேப்பங்காய் இல்லையா? ஆனால் தொப்பியை போட்டு எங்கே இருக்கார்? பிஜேபியில் இருக்கார். குஜராத்தில் 2000 முஸ்லீம்கள் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள். ஷாபானு வழக்கு என்னாச்சு? சொராபிதே என்கிற பல வழக்கு. அமித்ஷாவே குற்றவாளி, மோடியே குற்றவாளி. அதெல்லாம் தாண்டி பல முஸ்லீம்கள் எங்கே இருக்காங்க? பிஜேபியில். அதனால் ஜோசப் விஜய் பிஜேபியில் இணைவது என்பது அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய பல விந்தைகளில் அதுவும் நடக்கிறப்ப வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க சார், ரொம்ப முக்கியமான தகவல் எங்களோட ஷேர் பண்ணிங்க. நிறைய பிரேக்கிங்கான விஷயமே எங்களோட ஷேர் பண்ணிங்க. நேரம் ஒதுக்குறதுக்கு நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். டிக்பிக், a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.